கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அதுல குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் முருகனை நினைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பரிகாரம் உங்களை கடன் இல்லாத மனிதரா வாழ வைக்கும். அடுத்தது பொருளாதார நெருக்கடி, தொழிலில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரை நேரத்துல எங்க இருந்தாலும் சரி, இருந்த இடத்துல இருந்தே இந்த பரிகாரத்தை முருகனை நினைச்சு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம் என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, துர்க்கை வழிபாடு வந்து பொதுவாக நம்ம ராகு காலத்தில் தான் செய்வோம். செவ்வாய் ஹோரை நேரத்தில் எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வம்சமா, அதாவது அப்பாவும் கடனாளியாகவே இருந்திருப்பாரு, தாத்தாவும் கடனாளியாகவே இருந்திருப்பாரு. அப்படி தொடர்ந்து கடன் சூழ்நிலை இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் துர்க்கையையும் வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை அறையில் பானகம், எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் சரி, பானகத்தை பிரசாதமாக வச்சு அதை நீங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது குழந்தைகளுக்கு அந்த பானகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்களை நாம் நம்பிக்கையோடு செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் 5 ரூபாய்க்கு பொரி வாங்கி சாமி கும்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அவல் பொரி, கடலை பாயாசம், சுண்டல்னு எல்லாம் செஞ்சு வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி, நம்பிக்கை அவசியம். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு முதல்ல தேவை நம்பிக்கை. 2வது, சிகப்பு நிற வஸ்திரம் ஒன்று எடுத்து சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. 11 1 ரூபாய் நாணயங்களை எடுத்து அந்த சிகப்பு நிற வஸ்திரத்தில் வச்சு மஞ்சள் நூலால் கட்டி உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன் தீரணும்னு முருகனை மனதார வேண்டிட்டு, அதுவும் இந்த செவ்வாய் ஹோரை நேரம் காலை 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 இந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும். வழிபட்டுட்டு அந்த காயினை அப்படியே முருகப்பெருமான் முன்னாடி வச்சிருங்க. 9 வாரங்கள் தொடர்ந்து அந்த காயினை கையில் எடுங்க, முருகனை வழிபாடு செய்யுங்க, திருப்பி கட்டி எடுத்து அந்த இடத்துல வச்சிருங்க. இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கடன் தீர்வதற்கான சூழல் உண்டாகும். 9 வாரம் முடிந்த பிறகு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அறுபடை வீடுகளுடைய ஸ்தலம் எது இருக்கிறதோ அதுக்கு நீங்கள் போய் உண்டியல்ல அந்த காசை சேர்த்துடணும். என்னால் அது முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்து உண்டியல்ல அந்த 11 1 ரூபாய் நாணயங்களை போட்டுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் எப்பேற்பட்ட கடனும் முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயமாக சரியாகும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். முருகப்பெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.